சீமானோடு மோதும் பாமகவினர் இந்த தலைப்புல தான் இந்த காணொலியை காண இருக்கும். நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் நடந்து விட்டது. அதற்கு நம்ம பதில் சொல்லாம கடந்து போக முடியாது என்பதற்காகவே இந்த விஷயத்தை நம்ம பதிவு செய்கிறோம். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தருமபுரி மாவட்டத்துல பொதுமக்களுடைய கருத்து கேட்பு கூட்டம் நடக்குதுங்க. அதற்கான காரணம் என்னன்னா, அஞ்சன அள்ளி கிராமத்துல பாத்தீங்கன்னா 17.50 ஹெக்டர் பரப்பளவில் அரசு புறம்போக்கு நிலத்தில் அமைய இருக்கிற தமிழ்நாடு கனிம நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு குவாரியில கருப்பு கிரைனைட் கற்துண்டுகளை வெட்டி எடுத்து சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமலே பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் இப்ப நடத்தி இருக்காங்க. இது எடுத்துட்டு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஊரை சார்ந்த அத்தனை பேரும், அதாவது குறிப்பாக பெண்ணகரம் வட்டத்தை சார்ந்த அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்திருக்காங்க. எங்க தமிழக மக்களுடைய அல்லது தமிழ்நாட்டுடைய கனிம வளங்கள் கொள்ளை போகிறதோ இல்லை அது மக்களுக்கு எதிராக இருக்குன்னா அங்க முதலாளாக ஒரு கட்சி இருக்கும், அது நாம் தமிழர் கட்சி. அந்த வகையில் பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இந்த கருப்பு கிரானைட் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் கலந்து கொண்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கனிம வள விஷயங்களை கற்களை வெட்டி எடுப்பதற்கான அந்த குவாரியை நாங்க அமைய விட மாட்டோம், இது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தானது அப்படிங்கிற கருத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஆனா வெளிப்படுத்திட்டு இருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய பாமகவினர் உன்னால என்ன செய்ய முடியும், என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கை கையில் எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நேரடியாக உன்னால முடிஞ்சா நீ தடுத்து காட்டு பார்க்கலாங்கிறாங்க. ஏற்கனவே பெண்ணகரத்துல இப்படித்தான் கேள்வி எழுப்பிய நாம் தமிழர் கட்சி உறவுறதோரை அடித்து உதைத்து போட்டிருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அதற்காக காலையில அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. இப்ப மீண்டும் அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பாமகவினர் கையெடுக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் கூட அசராம நமது நாம் தமிழர் கட்சி உறவு பாத்தீங்கன்னா நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு மரியாதையாக பேசிட்டு எங்களது கருத்தை பதிவு பண்ணதான் வந்திருக்கோம், பதிவு பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதிகாரிகள் எல்லாம் இருக்கிற அந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்தாங்க. கனிம வளங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இன்னும் அங்க இருக்கிற நபருக்கே தெரியல, குறிப்பாக பாமகவினருக்கு தெரியல அப்படிங்கிறது நமக்கு மிகுந்த வருத்தம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுது.